ஸோ சதக்கா அதாவது தான தர்மங்கள் நம்ம முஸ்லீம் உம்மத் நிறைய செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாங்க. இதனுடைய ஃபிக்குஹு தாஹிரை எல்லாருமே அறிஞ்சிருக்கிறாங்க. வெளிரங்கமான சட்டங்கள் எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுத்தா சிறந்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதனுடைய ஃபிக்குஹுல் பாத்தின் அதாவது அதனுடைய உள்ரங்கமான சட்டங்கள், உள்ளார்ந்த சட்டங்கள் பலருக்கும் தெரிவதில்லை என்று சொல்லலாங்க. ஸோ இதனால் முஸ்லீம் உம்மத் வந்து முழு கூலியை அவங்களால பெற முடியல. ஒரு தர்மம் செய்கிறாங்கன்னா அதனுடைய முழு கூலியை அவங்களால பெற முடியல. காரணம் இந்த உள்ரங்கமான சட்டங்கள் தெரியாததுனால். ஸோ அந்த உள்ரங்கமான சட்டங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து சதக்கா முழுமையாக அல்லாஹ்வுக்காக மட்டுமே வழங்கப்பட வேண்டும். அதில் ஒரு இஹ்லாஸ் என்பது இருக்கணும். இதுதான் முதலாவது விஷயம். மக்களுக்கு பாராட்டுறதுக்காக அல்ல புகழுகை நோக்கமாக கொண்டு இருக்கக்கூடாது. ரியா என்று சொல்லக்கூடிய இந்த முகஸ்துதி வந்து உள்ளார்ந்த நன்மையை அழித்துவிடும். ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் உறுதியான நம்பிக்கை இருக்கணும், யக்கீனோடு இருக்கணும். சதக்கா வழங்குவது வந்து அல்லாஹ் அதை மாற்றி கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஸோ சதக்கா கொடுக்கும்போது நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் குறையுதுன்னு இல்லைங்க. நம்ம அக்கௌண்ட்லேருந்து இம்மையுடைய அக்கௌண்ட்லேருந்து மறுமையுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் இதை புரிஞ்சு கொண்டால் எல்லாருக்கும் அந்த சலசலப்பு என்பது வராது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு பல வழிகளில் அதை நமக்கு திருப்பி தருவான், மறுமை நன்மையாக தருவான் என்ற உறுதியான யக்கீன் ஒருத்தர்கிட்ட இருந்தால் வறுமையுடைய பயத்தை வந்து அது பரக்கத்தாக மாற்றிவிடும், பரக்காவாக மாற்றிவிடும், அந்த நிலைக்கு மாற்றிவிடும். மேலும் தஸ்கியத்து நப்ஸ் சதக்கா வந்து உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். பேராசையும் சரி, கெஞ்சத்தனத்தையும் சரி, உலகப்பற்றியும் சரி இதயத்திலிருந்து இது அகற்றுகிறது. உலகப்பற்றின்மை இல்லாதவராக அவர் மாறுகிறார். அகந்தையை தளர்த்தி பணிவை தவாதுவை வளர்க்கிறது இது. ஸோ வழங்குவது கடினமாக இருக்கிற அளவுக்கு தூய்மை ஆழமானதாக ஆகும். நான்காவது வந்து அல்லாஹ்வின் மீது காதல், அந்த ஒரு மஹப்பா என்று சொல்லுவாங்க, அந்த நேசம் என்று சொல்லலாம், கரெக்டான வேர்டு. சதக்கா வந்து செல்வத்தை விட அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தும் ஒரு அடையாளமாக இருக்குது. அல்லாஹ் தாராளத்தை நேசிப்பதால் அல்லாஹ் யாரெல்லாம் இதை தாராளமாக வழங்குறாங்களோ அவங்களையும் நேசிப்பான். ஸோ அல்லாஹ்வின் மீது அந்த மஹப்பத் ஆழமாக இருந்தால் அவர் மற்றவர்களுக்கு கொடுப்பது அவருக்கு சுமையாக ஆகாது, சுகமாக ஆகிவிடும். ஐந்தாவது, ஷுக்குர் செய்வது, நன்றி செலுத்துவது. சதக்கா செய்வது அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். அல்லாஹ் நமக்கு பொருளாதாரம் செல்வத்தை கொடுத்தானா அதை அவனுடைய பாதையில் செலவிச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுகிறோம். செல்வம் வந்து நமக்கு சொந்தமானது அல்ல, அது ஒரு அமானத். அல்லாஹ் நமக்கு ஒப்படைச்சிக்கிறான் நம்மளை சோதிப்பதற்கு. ஸோ இது வந்து நன்றியையும், அந்த நன்றி என்பது அருளையும் பரக்கத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல். ஆறாவது வந்து ஹவுஃப் ரஜா, அதாவது பயம் என்று சொல்லலாம், எதிர்பார்ப்பு என்று சொல்லலாம். சதக்காக்கள் வந்து அல்லாஹ்வின் முன் கணக்கெடுப்பை பயந்து வழங்கப்படுவது தான் இந்த சதக்காக்கள். ஸோ அவனது இரக்கம் மற்றும் கருணை மற்றும் மன்னிப்பை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இதை வழங்கும்போது. இந்த சமநிலை என்ன செய்யும், இதயத்தை ஒரு உயிர்ப்போடு வச்சுருக்கும். ஸோ இந்த பயம், இந்த நம்பிக்கை எல்லாம் சேரும்போது, இந்த எதிர்பார்ப்பு எல்லாம் சேரும்போது நமக்கு வந்து இந்த சதக்காவுடைய முழு ரிசல்ட் என்னவோ அது கிடைக்குங்க நமக்கு. அடுத்து ஏழாவது விஷயம் வந்து பணிவு, தவாது என்று சொல்லுவாங்க இல்லைங்களா. நான் உதவி செய்கிறவன் அவன் உதவியை வாங்குறவன் என்ற கிபுர் இருக்கக்கூடாது, பணிவு இருக்கணும். அல்லாஹ் தான் எனக்கு அனுமதி அளித்தான், எனக்கு சக்தி கொடுத்தான் அவருக்கு கொடுக்கறதுக்கு என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் இருக்கணும், பணிவு இருக்கணும். சதக்கா கொடுப்பது அகந்தையை உடைச்சி விடக்கூடாது. என்னடா அவன் நான் தான் கொடுத்தேன், ஒரு சலாம் கூட சொல்ல மாட்டான் ரோட்டில் பார்த்தா, அந்த ஒரு அகந்தையெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ தவாதுவை தான் அது கொண்டு வர வேண்டும். அடுத்தது மறைத்தல், அதாவது சத்துர் என்று சொல்லுவாங்க. சதக்காவை மறைத்து கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படி தான் செஞ்சாங்க, யார் கொடுத்தாங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு மறைச்சி கொடுப்பாங்க. இந்த ரகசிய சதக்கா என்பது இஹ்லாஸை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ்வுக்கு மட்டும் நாம் செயல்களை செய்ய வேண்டும் என்ற பயிற்சியை அளிக்கக்கூடியதாக இது இருக்குதுன்னு சொல்லலாங்க. மேலும் 9வது விஷயம் வந்து கருணை, ரஹ்மா, அதாவது உண்மையான இரக்கத்திலிருந்து கருணையிலேருந்து வர வேண்டும் சதக்கா என்பது. கடுமையான இதயத்தோடு உள்ளத்தோடு ஒருத்தர் கொடுக்கப்படக்கூடிய சதக்காக்கு நன்மைகள் குறையும். கருணை அல்லாஹ்வின் இரக்கத்தை வரவழைக்கும். நம்ம மற்றவங்க மீது கருணை காட்டினா அல்லாஹ் நம்ம மீது கருணை காட்டுவோம். 10வது அம்சம்தான் அல்லாஹ்வின் கட்டளை மதித்தல், தாசீம் லி அம்ரில்லா. அதாவது சதக்கா வந்து முதலில் கீழ்ப்படிதல், பிறகுதான் தாராளத்தன்மை. எந்தவித வாதங்களும் அன்றி அல்லாஹ்வின் கட்டளைக்கு உள்ளம் முழுமையாக உடன்படணும் கொடுக்கும்போது. இப்படி ஒரு கீழ்ப்படிதலோடு நம்ம சதக்காக்களை கொடுக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையை கண்ணியப்படுத்தி, அப்போ வந்து அதுக்கான மதிப்பே வேறு லெவலுங்க. அடுத்து 11வது உலகப்பற்றின்மை, ஜுஹுது. இந்த சதக்கா என்ற செல்வம் வந்து கையில் மட்டும்தான், இதயத்தில் இருக்கக்கூடாது ஒருத்தவங்களுக்கு. ஸோ உண்மையான ஜுஹுதை நம்ம வாழ்க்கையில் வர வைக்கணும்னா அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும்.
அடுத்து 12வது விஷயம் பொறுமை, சபுர். உடனடியாக உலக பலன் உங்களுக்கு வராமல் இருக்கலாம் சதக்கா கொடுக்கறதுனால சில நேரங்களில். ஆனால் அல்லாஹ்வுடைய நன்மைக்காக ஒருத்தர் பொறுமையோடு சபுரோடு அந்த சதக்காக்களை செய்தால் அந்த சபுர் வந்து என்ன செய்யும், இஹ்லாஸை பாதுகாக்கும். ஒருத்தருடைய இஹ்லாஸை பாதுகாக்கும், பல நன்மைகளை அவருக்கு மறுமையில் பெற்றுத்தரும். 13வது வந்து அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் வைக்கணும், ஹுஸ்னுத்தன் இருக்கணும், ஹுஸ்னுத்தன் பில்லா இருக்கணும். ஸோ சதக்கா என்பது நம்ம எதையும் இழந்துட்டோம் என்பது கிடையாது, நன்மையை நம்ம எதிர்பார்க்கணும் இல்லைங்களா. நம்மளுடைய நப்ஸை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம சதக்கா தரோம், நம்மளே நரகத்திலேருந்து பாதுகாக்கத்தான் நம்ம சதக்கா தரோம் இல்லைங்களா. மாறாக வந்து நான் தர்றவன் நீ வாங்குறவன் அந்தமாரி எண்ணங்கள்லாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பன்மடங்கு எனக்கு பெருக்கி தருவான் என்று. 14வது தௌபா. இது வந்து நம்மளுடைய பாவங்களை அழிக்கிறது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடினத்தன்மையை வந்து குணப்படுத்துகிறது, தங்கள் செல்வத்தை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இது இதயத்தை உள்ளத்தை மென்மையாக்கி தௌபாவிற்கான கதவுகளை திறக்கும் இந்த சதக்கா என்பது. மேலும் 15வது வந்து மாரிஃபா, அல்லாவை அறிதல். அல்லாஹ் அல் கரீம், அல்லாஹ் ரஸாக் போன்ற அல்லாஹ்வுடைய பெயர்களை அறிந்தால் ஒருத்தர் கொடுக்கறது எளிதாக ஆகும். எப்போ இந்த மாரிஃபா குறைகிறதோ அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில், அப்போ அது கெஞ்சத்தனம் அவருக்கு வந்து ஒட்டி கொள்ளும். ஏன்னா அல்லாஹ் கொடுத்தது தான் நம்ம கொடுக்குறோம் என்பதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். 16வது விஷயம் வந்து எஹ்சானோடு செய்யணும், மிகவும் சிறந்த முறையில் இதை செய்யணும். மிச்சம் இருக்கிறத சதக்கா கொடுக்கறது அது போல் கிடையாது, கெட்டு போனது அப்படி கிடையாது. சுத்தமான விஷயங்களை சிறந்ததை நம்ம வழங்க வேண்டும், சிறந்த முறையில் வழங்க வேண்டும். அல்லாஹ் வந்து தூயவன், தூயதையே ஏற்றுக்கொள்வான் இல்லைங்களா. இக்சான் என்பது செயலும் உள்ளமும் இரண்டையும் முழுமையாக்கக்கூடியது. இக்சானோடு ஒருத்தர் செய்கிறாரு, மறைச்சி செய்கிறாரு அப்படின்னா அதனுடைய கூலியே வேறு லெவல். 17வது சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நப்ஸை வந்து அது உடைக்கும், சுத்தமாக்கும் என்று சொல்லலாங்க. பணிவை வளர்க்குறதுக்கு ரொம்பவே இது உதவியாக இருக்கும். இந்த இடத்துல நப்ஸ் என்ற விஷயம் சுருங்கி ரூஹ் என்ற விஷயம் உயர்கிறது இந்த சதக்கா விஷயத்தில். அடுத்து ஆகிரத்தோடு தொடர்பு கொள்வது, தாலுக் பில் ஆஹிரா. இது 18வது சட்டம். அதாவது சதக்காக்கள் இருந்து உலக செல்வத்தை ஆஹிராவுடைய செல்வமாக கன்வெர்ட் பண்ணது மாற்றுகிறது. உள்ளத்தை தற்காலிகம் என்ற ஸ்டேட்லேருந்து நிரந்தரம் என்ற ஸ்டேட்டுக்கு அது திருப்புது. ஆல்ரெடி சொன்ன மாரி இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அக்கௌண்ட் ஆஃப் துன்யா டு அக்கௌண்ட் ஆஃப் ஆஹிரா, அவ்வளோதாங்க சிம்பிளாக. 19வது சட்டம் பார்த்திங்கன்னா முஹாசபத்து நப்ஸ், சுய பரிசோதனை செய்வது. கொடுப்பதற்கு முன்பும் கொடுத்த பிறகும் தனது நோக்கத்தை நம்ம என்ன செய்யணும், சோதிக்க வேண்டும். இது அல்லாஹ்க்காக செஞ்சேன், நல்லா இதை ஏற்றுக்கொள்வானா, இது போன்ற விஷயங்கள் இருக்க வேண்டும். இதில் உள்ள மறைமுகமான குறைகளை பற்றி நம்ம பயம் கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டானோ என்ற அச்சம் இருக்கணும். அப்படி தான் சஹாபாக்கள் பயப்படுவாங்க. ஸோ இந்த முஹாசபத்து நப்ஸ் வந்து நன்மையை பாதுகாக்கும் என்று சொல்லலாம் நம்ம. ஸோ வந்து துவாக்களோடு சேர்ந்து இது வழங்கப்பட வேண்டும். கொடுக்கும்போது அல்லாஹ் முன் ஒரு ஏழ்மையை இந்த உள்ளம் வந்து உணர வேண்டும். யால இதை கபூல் செய் என்று ரப்பனா தக்கபல் மின்னா என்று அந்த துவாக்களோடு நம்ம முடிக்க வேண்டும் சதகாக்களை. அப்போ தான் அல்லாஹ்வுடைய கபூலியத்து வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த உள்ரங்கமான சட்டங்களை நம்ம பின்பற்றி கொடுக்கும்போது அதனுடைய கூலியே அதிகமாக இருக்கும். முழு கூலியை நம்மளால் பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இதை அறிந்து செயல்படக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக.